வணக்கம். குரு பெயர்ச்சி 48 நாட்கள் இன்னும் கரெக்ட்டா இருக்குதுங்க. மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு ஜூன் மாசம் 1ஆம் தேதி ஷிஃப்ட் ஆகுறாரு. குறிப்பாக மீன ராசிக்கு. மீன ராசிக்கு இப்ப பார்த்துட்டீங்கன்னா 4ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. கடைசியில பார்த்துட்டீங்கன்னா பெயர்ச்சி பிறகு 5ஆம் இடத்துக்கு போறாரு. இப்ப 4ஆம் இடத்துல இருக்கும்பொழுது என்ன விதமான நன்மைகள், என்ன விதமான தீமைகள்? அத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். மீனராசிய பொறுத்தவரைக்கும் பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்ப 7 சனியில அஷ்டம சனி நடந்துட்டு இருக்குது. அத ஒரு கடுமையான ஒரு மன கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், குடும்ப கஷ்டங்கள், வறுமை, அதேமாரி முன்னேற்ற தடை. நான் வச்சது விளங்கல, தொட்டது துலங்கல. அதான் சொன்ன மாரி அ அ அவங்கவங்க சக்திக்கு தகுந்த மாரி அவங்கவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இல்லாத மீனராசியில இல்லன்னு கூட சொல்லலாம். சரிங்களா? நமக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. "கழுவுறும் இல்ல நழுவுறும்னு." எப்படியாப்பட்ட கஷ்டம், எப்படியாப்பட்ட பிரச்சனை வந்தாலும், இவனுக்கு மட்டும் பாதிப்பு வர்றதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட மீனராசி நேயர்களுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா, இப்ப 4ஆம் இடம் அப்படி சொல்லும்பொழுது அதாவது பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு நல்ல விஷயங்கள் பூராமே அப்படியே சுத்தி இருக்குது. அதாவது காசு இருந்தா செய்யலாம். ஒரு ஆசை வந்துருச்சு இப்ப நமக்கு. காசு இருந்தா அது பண்ணலாம். இது செய்யலாம். ட்ரெஸ் எடுக்கலாம். இல்ல பிள்ளைக்கு ஒரு விசேஷம் இருக்குது. ஒரு கல்யாணம் ஒரு தடங்கலா இருக்குது. ஒரு சீமந்தம் தடங்கலா இருக்குது. இந்த மாரி பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு ஆசை படக்கூடிய அளவுக்கு. அது இருந்ததுன்னா நம்ம நம்பள மாரி யாருமே ஒரு ஜாலியா, ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷமே இல்லையே அப்படின்ற அளவுக்கு, இது எல்லாமே வெயிட்டிங்கில இருக்குது. அப்ப அந்த விதமான ஒரு பண கஷ்டத்தால ஒரு மன கஷ்டம். குடும்பத்தில் ஒரு வறுமை கொஞ்சம் தாண்டவமாடிட்டு இருக்கு. இந்த 48 நாள் குறிப்பாக ஜூன் மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு இருக்கேன். 3 விஷயங்கள் மட்டும் சொல்றேன் நான். இது கரெக்ட்டா நீங்க கேட்டுக்கங்க. நமக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா 4ஆம் இடத்துல குரு புதனோட வீட்ல இருக்கிறாங்க அப்படின்னா, தாய் வழியில முதல் விஷயம். தாய் வழியில சித்தி, பெரியம்மா, தாய்மாமன் அதாவது இவங்க கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கங்க. அம்மா குடும்பத்தில பாகப்பிரிவினை வருது. நமக்கு ஒரு சொத்து இருக்குது. நமக்கு பணம் குடுப்பாங்க. நமக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு பெரிய லெவல்ல நமக்கு ஒரு ஏதோ குடுப்பாங்க அப்படின்ற அளவுக்கு இருந்தீங்க அப்படின்னா, இந்த ஜூன் மாசம் 1ஆம் தேதி வரைக்கும், அதுல மிகப்பெரிய ஒரு அடி, மிகப்பெரிய ஏமாற்றம். கரெக்ட்டா கூட்டி கழிச்சு அத வரவுக்கும், செலவுக்கும் சரியா போச்சு. உங்க அம்மாவுக்கு ஏற்கனவே நகை போட்டாச்சு. ஏற்கனவே வச்சம்போது கல்யாணம் பண்ணியாச்சு அப்படின்ற அளவுக்கு, அப்படியே சம்பந்தம் இல்லாம ஒரு பதில சொல்லி, நம்மள அப்படியே அதிர வச்சுருவாங்க. மீனராசி நேயர்களே, இதுல நீங்க ஆசைப்பட வேண்டாம். அதே மாரி கற்பனை பண்ணிட்டு இருக்க வேண்டாம். இது ஒரு முதல் விஷயம். 2வது பார்த்துட்டீங்க அப்படின்னா கல்யாணம் பண்றது. தாய் மாமன் வீட்ல கல்யாணம் பண்ணணும். அந்த பொண்ணு இருக்கு. 2வது கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்களுக்கு நம்ம மேல விருப்பமா இருக்குது. நமக்கு அவங்கள மேல விருப்பமா இருக்கு. நமக்கு குடுக்காம யாரு குடுக்க போறாங்க? அப்படின்னு நீங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. தாய் மாமன் வீட்ல. அதாவது இது நாள் வரைக்கும் சொல்லி வச்சாங்க. அதே மாரி பார்த்துட்டீங்கன்னா பேசிட்டு இருந்தாங்க. அதே மாரி இது எல்லாமே நடக்கும்னு நமக்கும் கூட தெரியும். அப்படியே அவங்க நிலைப்பாடு மாறும். இந்த பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளை செட் ஆகாது. இந்த பையனுக்கு இந்த பொண்ணு செட் ஆகாது அப்படின்ற அளவுக்கு. இத விட பெட்டரா இருக்கும் பொழுது நீங்க மீனராசி நேயர்களா இருந்தீங்கன்னா, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அது மிகப்பெரிய ஒரு இடி. மிகப்பெரிய ஒரு சிக்கல் வரத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இந்த ஒரு விஷயத்துல கவனம் தேவை. இதுநாள் வரைக்கும் விருப்பத்த தெரிவிக்கல அப்படின்னா, விருப்பத்த தெரிவிக்கிற அளவுக்கு நீங்க பண்ணியிருக்கணும். இப்ப இது நீங்க பண்ண வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. நடக்கிறது போல நடக்கட்டும். ஜூன் மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா, நமக்கு பிடிச்ச மாரி நல்ல இடத்துல திருமணமாகும். இது ஒரு விஷயம் நீங்க ஒண்ணு பார்த்துக்கங்க. அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தாய்மாமன் வீட்ல கல்யாணம் பண்ணியிருக்கோம். இல்ல அப்படின்னா நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா பெண்ணாகிறதால தாய்மாமன் பையன கல்யாணம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு, இந்த இல்லத்தரசிகள் அப்படி சொல்லும்பொழுது கவனமா இருக்கணும். அப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மீனராசி பார்த்துட்டீங்க அப்படின்னா, நாம உத்தரவு போடுறது. அதான் எல்லாருமே சாப்பிட்டு போங்க. சரி நீங்க போயிட்டு வாங்க. சரி நாளைக்கு வாங்க, விசேஷத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ராசிக்காரங்களும் இந்த மாரி சாந்தமா பேசுவாங்க. நாம எப்படி பேசுவோம் அப்படின்னா, சாப்பிட்டு தான் போகணும். வந்தே தீரணும். நீங்க பண்ணியே தீரணும் அப்படின்ற அளவுக்கு, அந்த அன்பு கூட அதிகாரத்தோட நம்ம செலுத்துறோம். அப்ப இந்த அதிகாரம் பார்த்துட்டீங்கன்னா, சில இடத்துல நமக்கு ஒரு பலகீனமா நம்ம ஒரு பேரு அடிபடுற அளவுக்கெல்லாம் வாய்ப்புகள் வந்துரும். அந்த புள்ள ஒரு தெனவெட்டா இருக்குது, தலைக்கனமா இருக்குது, மண்டகனமா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாரி ஒரு வார்த்தைக்கு, அந்த மாரி ஒரு பிரச்சனைக்கு போகாத அளவுக்கு ஒரு அதாவது சுமூகமான ஒரு சூழ்நிலை, அந்த உறவ மேம்படுத்துற அளவுக்கு, உறவுல விரிசல் வராத அளவுக்கு நீங்க பார்த்துக்க. அடுத்ததாக இந்த மீனராசி நேயர்களுக்கு நண்பர்கள் எல்லாமே சுத்தி இருக்கிற பூராம சூழ்நிலைக்கு தகுந்த மாரி காத்துக்கிட்டு இருக்காங்க. எரியிற வீட்ல பிடுங்குற வரைக்கும் லாபம். கேட்டா குடுக்க மாட்டோம்.
ஆனா வந்து பார்த்துட்டு ஏமாத்தலாம். ஏமாத்துனா கண்டிப்பா ஒரு ரூ. 10 கிடைக்கும். ஒரு வேலை விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு ஆசை காட்டுறது ஆன்லைனு, இல்ல அப்படின்னா ட்ரேடிங் சம்மந்தப்பட்டது, இல்ல அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து வேற அதாவது ஷேர் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டது. இதுல ரூ. 10 போட்டா ரூ. 20 எடுக்கலாமாப்ல. இதெல்லாம் செய்யலாமே, இதெல்லாம் பண்ணலாமே அப்படின்ற அளவுக்கு இந்த ஆசை காட்டுறது. ஆனா கண்டிப்பா அதுல அவங்களுக்கு ஆதாயம் இருக்கு. ஆதாயம் இல்லாம நமக்கு யாருமே வாங்கியும் குடுக்க மாட்டாங்க. நமக்கு வந்து பண்ணியும் குடுக்க மாட்டாங்க. நமக்கு வந்து லாபத்த ஈட்டும் குடுக்க மாட்டாங்க. அப்படி இருந்தது அப்படின்னா, அவங்களே பண்ணிக்குவாங்க. நம்மகிட்ட எதுக்கு சொல்லப் போறாங்க? அப்ப நீங்க வந்து இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணிக்கோணும். இது நமக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, விரிக்கிற வலை. அந்த வலையில நீங்க சிக்க வேண்டாம். ஏன்னா, துரோகிகள் நம்மள சுத்தி அதிகமா இருக்காங்க. அத நீங்க கண்டுபிடிச்சு, அத நீங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா வந்து எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து, அவங்கள விட்டு முழுசா நீங்க விலகி இருக்கிற மாரி பார்த்துக்கங்க. இதுவும் நீங்க செய்யணும். அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, குழந்தை நமக்கு இல்லாம இருக்கும் சில பேருக்கு. குழந்தை பாக்கியம். அத வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் செலவோ, இல்ல வந்து ஒரு சாமி பக்தியோ, இல்ல அப்படின்னா வந்து வேற கோயிலுக்கு போறது அப்படி சொல்லும்பொழுது வந்து, சில பேர் வைத்தியம் சொல்ற பேர்ல வந்து நமக்கு வந்து அதிலயுமே கூட இந்த இடத்துக்கு போனா நல்லாருக்கும். இந்த மாரி வந்து ஒரு தத்து எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து இது ஒரு செயற்கை இதெல்லாம் இருக்கு. அப்படி சொல்லும்பொழுது வந்து, அதுல ஒரு ஆதாயம் பார்க்குற அளவுக்கு சில நண்பர்களோ, இல்ல அப்படின்னா ஒரு ஒரு பெண்களோ இந்த மாரி விஷயத்துல வந்து, இதுவுமே கூட நமக்கு விரிக்கிற வலை தானுங்க. அத வந்து இது எல்லாமே இது ஏன்னா இத்தன ஓட்டி சொல்றதுக்கு, நாம ஏமாறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அது எந்த வடிவும் நமக்கு தெரியாதுங்க. இது கொஞ்சம் கவனம் தேவை. இது எல்லாமே வந்து ஜூன் மாசம் 1ஆம் தேதி வரைக்குமே கண்ல விளக்கெண்ணெ ஊத்திக்கிட்டு, கரெக்ட்டா கண்காணிப்போட, கவனமோட, அதேமாரி வந்து ஆண் விஷயத்துல பெண்ணு வந்து சொன்ன மாரி மறைக்கக்கூடாது. பெண் விஷயத்துல வந்து ஆணும் மறைக்கக்கூடாது. குடும்ப விஷயத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா, 2 பேரும் கலந்து பேசுறது, அதேமாரி கலந்து ஒரு முடிவு எடுக்கிறது, இதெல்லாம் நீங்க பார்த்துட்டீங்க அப்டின்னா வந்து, இதன் மூலியமா வரக்கூடிய ஒரு விரிசல், ஒரு கஷ்டங்கள், ஒரு பண பிரச்சனை, ஒரு மன கஷ்டங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தீர்வாகும். சொத்து காப்பாத்துற மாரி பார்த்துக்கங்க. அர்ஜென்ட் பட்டு வந்து சொத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா, அடமானம் வைக்கிறதோ, இல்ல விக்கிறதோ கொஞ்சம் வித்தோம் அப்டின்னா கடன கட்டிக்கலாம். இல்ல அப்டின்னா வந்து ஒரு பிரச்சனைய தீர்வு பண்ணிக்கலாம் அப்டின்ற அளவுக்கு நெனைக்க வேண்டாம். சொத்து வந்து இழந்துட்டீங்க அப்டின்னா, மறுபடியும் அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கு மேல வந்து ஜூன் மாசத்துக்கு மேல அதுக்குண்டான ஒரு தீர்வு வருது. இருக்கிற மண்ணு வந்து வாடகைக்கு விட்டாலுமே, இல்ல அப்டின்னா வந்து அங்க இருந்து பில்டிங் கட்டி விட்டாம, மாசமான வச்சு வாங்கும்போது கொஞ்சம் வந்து வாடகை வந்து நம்மளோட சப்போர்ட் பண்ற அளவுக்கு கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்குது. அதேமாரி கல்லூரி விஷயம், அதேமாரி வந்து குழந்தைகளோட கல்வி விஷயம் அது பத்தி சொல்லும்பொழுது கவலைப்பட வேண்டாம். ஏதோ ஒரு மூலியமாக நமக்கு நல்லது நடக்கும். ஜூன் மாசத்துக்கு மேல. அதான் ஜூன் மாசம் வந்து நெருங்கி வரும்பொழுது வந்து அதுக்குண்டான ஒரு பிரச்சனை தீர்வாகுது. கொடுத்தது வந்து நமக்கு வந்து சேரும். இல்ல அப்டின்னா வந்து நம்மளோட சப்போர்ட்டும் நண்பர்களோ, இல்ல அப்டின்னு உறவினர் மூலியமா வந்து நமக்கு ஒரு ரூ. 10 கடன கேட்டா குடுக்குற அளவுக்குள்ள வாய்ப்புகள் உண்டு. அந்த வைராக்கியம் இந்த நேரத்துக்கு நமக்கு வேண்டாம். வைராக்கியம் வேண்டாம், கோவங்கள் வேண்டாம். பிடிவாத குணங்கள் எல்லாமே கொஞ்சம் விட்டு விலகி, 4 பேர்கிட்ட நல்லவங்ககிட்ட மட்டும் ஓரளவுக்கு வந்து ஒரு கூட இருக்கிற மாரி பார்த்துக்கங்க. சொத்து பாதுகாப்பு பண்ணிக்கங்க. மன உளைச்சல், மன கஷ்டம், பண கஷ்டம் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். ஜூன் 31ஆம் தேதி ஜூன் 1ஆம் தேதி வரைக்குமே பார்த்துட்டீங்க அப்டின்னா வந்து, ஒரு நெருப்புல இருக்கிற மாரி, ஒரு நரகத்துல இருக்கிற மாரி, கஷ்டத்துல இருக்கிற மாரி தான் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கும். அதுக்கு மேல கண்டிப்பா 5ஆம் தேதி குரு பார்வை. அதே மாரி குரு பார்த்தால் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. இது ஒட்டுமொத்த நிலைமை நமக்கு எல்லாமே மாறிரும். இது வந்து அத வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா வந்து மீனராசிய பற்றி பொதுவான தகவல்கள். உங்களுக்கு வந்து இத விட உங்களுக்கு வாழ்க்கை நிம்மதியா இருக்கணும், கொஞ்சம் ஜம்முன்னு இருக்கணும், உங்களோட ஜாதகத்த பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு, எனக்கே கூட ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இல்ல மத்த இடத்துல கூட நீங்க பார்த்து தெரிஞ்சுட்டீங்க அப்டின்னா, அதுக்குண்டான தீர்வுகள், அதுக்குண்டான வழிமுறைகள் சொல்லுவாங்க. அது கரெக்ட்டா செயல்பட்டீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை இன்னும் இத விட நல்லாருக்கும். இந்த காணொளிய முதலா பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அமர்த்தி ஆல்ன்ற பட்டன் நீங்க அமர்த்திக்கங்க. 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ கொடுங்கலூர் பகவதி அம்மன் ஜோதிட நிலையம், பாலக்காடு, வாளையார்.